வெல்கம் டு லவ் குரு, தமிழ்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல். ஹாய், நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிப்ளெக்ஸ் பேசுகிறேன். இந்த டைப் பொண்ணுங்களை லவ் பண்ணாதீங்க. பார்ட் 2. இந்த வீடியோட பார்ட் 1 பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நாங்கள் ரெட் ஃப்ளாக்னால் என்ன, அதனால் என்ன பிரச்சனை வருவதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ப்ராப்ளம் வித் ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணும்போது அவன் மேலே லவ்வை எமோஷ்னலி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவட்ட என்ன குறைகள் இருந்தாலும் நமக்கு தெரியாது. பட் இங்கே பிரச்சனை என்னதுன்னா, அது குட்டி குறைகளாக இருக்கும்போது பிரச்சனையே இல்லை, அது ரொம்ப பெருசாக இருக்கும்போது தான் பிரச்சனை. உங்களோட எமோஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த குறைய வச்சுக்கிட்டு உங்களால் லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வாழவே முடியாது. ஸோ இந்த கிரேசி 5 ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு பொண்ணுகிட்ட இருந்துச்சுன்னா அவளை கல்யாணம் பண்ணாதீங்க, இல்லைனா உங்கள் லைஃப் நரகமாக மாறிடும். நம்பர் 1 ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ்: சீக்கிங் வேலிடேஷன். அவளுக்கு நம்ம மெசேஜ் பண்ணிட்டே இருக்கணும், அவளுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டே இருக்கணும், அவளுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவளுக்கு எப்போ பார்த்தாலும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவளை எப்போ பார்த்தாலும் நம்ம வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள், இல்லைனா பைத்தியக்காரி மாதிரி ஆகிடுவா. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப்போட டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சோல், அவங்க ஒரு சோல். நீங்கள் உங்களை லவ் பண்ணிக்கணும், அவங்க அவங்கள லவ் பண்ணிக்கணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கணும். இதுதான் பேலன்ஸ். பட் இந்த இன்செக்யூரிட்டி உமன்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அவங்க உங்கள்கிட்ட இருந்து லவ்வை எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு லவ்வை கொடுக்கல அப்படின்னா இங்கே பேலன்ஸ் ஒர்க்கே ஆகாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே மாட்டீங்க. ஸோ அவாய்ட் திஸ் கேர்ள். செகண்ட் ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ்: ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிள் உமன். எல்லா பொண்ணுங்களும் இல்லை, சில பொண்ணுங்க ஃபினான்ஷியலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. காசை கண்டமேனிக்கு செலவு செய்வாங்க. மேக்கப்பு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், காசு கையில் இருக்கவே விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களால அதை மாற்றவே முடியாது, பிகாஸ் அது அவங்களோட நேச்சுரலாக இருக்கும். பட் அஸ் அ மென்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் எங்கே மணியை ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் சர்வை பண்ண முடியும். நீங்கள் 1 lakh சேலரி வாங்குறீங்க, உங்களோட பார்ட்னர் கொஞ்சம் கூட சேவ் பண்ணாமல் 1 lakhையும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலி கண்டிப்பாக அன்ஸ்டேபிள். என்ன பண்ணாலும் அவங்கள மாற்ற முடியாது, அவங்கள வச்சு நம்மளால் லைஃப்பை சர்வை பண்ண முடியாது. ஸோ அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. தேர்ட் ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ்: அழகான பொண்ணு. அவள் அழகாக இருப்பாள், பட் பிரச்சனை என்னென்னா அவள் வெறும் அழகாக மட்டும்தான் இருப்பாள், வேறு அவட்ட ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்கிற காரணத்துக்காக அவள் நமக்கு பெர்ஃபெக்ட்னு கிடையாது. அவள் அழகாக இருக்கிறனால தான் நீங்கள் லவ் பண்ணீங்க. பட் பிரச்சனை என்னென்னா அவட்ட வேல்யூ இருக்காது, அவள் போரிங்காக இருப்பாள், அவள் எதுவும் பேச மாட்டாள், சம்டைம்ஸ் வெறும் சில மாதிரி இருப்பாள். நாம் நம்மகிட்ட தான் ஏதோ மிஸ்டேக்குன்னு சொல்லி நம்மளை குறை சொல்லிகிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது, அவட்ட ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பொண்ணு கூட நீங்கள் லைஃப்பை நடத்துனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வெறும் எம்டியாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, இந்த பொண்ணு நமக்கு செட் ஆக மாட்டாங்க. நம்பர் 4 ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ்: கண்ட்ரோலிங் உமன். அவள் உங்களை லவ் பண்ணுவாள், பட் அதை விட பல மடங்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாள். நீங்கள் என்ன சாப்பிடணும், நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்போ வெளியே போகணும், ஃப்ரெண்டு கூட வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் அவள் தான் டிசைட் பண்ணுவாள். நம்ம பார்ட்னர் ஒரு சில விஷயங்களை நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் பிரச்சனை கிடையாது, பட் எல்லா விஷயத்துலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் அஸ் அ மென்னா நம்மளோட ஜாபு என்ன போகணுன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட் திங் அதான். ஸோ உங்களை ஒரு பார்ட்னர் எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்க உங்கள் லைஃப்பை நரமாக தான் மாற்றுவாங்க. ஸோ இந்த டைப் பொண்ணை அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 5 ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ்: நெகட்டிவ் கேர்ள். எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் இதை வாய்ப்பே கிடையாது. எதை சொன்னாலும் முடியாது, நடக்காது, வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நாம் ஏழையாக இருக்க போகிறோம், நமக்கு சந்தோஷமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வாயை திறந்தாலே நெகட்டிவ் ஆட்டிடியூடு தான். நெகட்டிவ் ஆட்டிடியூட் கேலை மட்டும் என்றைக்குமே கல்யாணம் பண்ணிக்காங்க, சந்தோஷத்தை பற்றியே மறந்துடுங்க. ஸோ இந்த 5 ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட பார்ட்னர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பெட்டர் மேரேஜ் பண்ணாங்க, அவங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி.
நம்ம சேனலை நீங்கள் எஃபி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.